ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 172 முதல் 174 வரை. காக்கையை கோல் கொண்டு வா எனல். 172ஆம் பாசுரம். வேலி கோல் வெட்டி விளையாடு வில்லேற்று தாளிக் கொழுந்தை தடங்கழுத்திற் பூண்டு பீழித்தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார்க்கு ஓர்கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்க்கு ஓர்கோல் கொண்டு வா. காக்கையை வேலியிலுள்ள கோலை வெட்டி அதனை விளையாடுகின்ற வில்லாகச் செய்து நான் எறியும் ஆமைத்தாளையினை அணைந்து கொண்டும் மயில் தோகைகளை முதுகில் தொங்கவிட்டு கொண்டும் பசுக்கூட்டங்களின் பின்னே அவைகளை மேய்க்கப் போகும் இக்கண்ணனுக்கு கோல் கொண்டு வா. காக்கையே, கடல் நிற கண்ணனுக்கு கோல் கொண்டு வா. 173ஆம் பாசுரம். கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என்மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கம் உடையது ஓர்கோல் கொண்டு வா. அரக்கு வழித்தது ஓர்கோல் கொண்டு வா. காக்கையே, கொங்கு நாட்டிலும் திருக்குடந்தையிலும் திருக்கோட்டியூரிலும் திருப்பேரிலும் மற்றுமுள்ள எல்லா இடங்களிலும் திரிந்து விளையாடும் என் பிள்ளையினுடைய சங்கை தரித்திருக்கும் கைக்கு தகுதியாக நல்லதோர் கோலை கொண்டு வா. அரக்கு பூசப்பட்ட ஓர் கோலை கொண்டு வா. 174ஆம் பாசுரம். கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சனை கொன்றான், பொறுத்திட்டு எதிர்வந்த புள்ளின்வாய் கீண்டான், நெரித்த குழல்களை நீங்க முன்னோடி சிறுகன்று மெய்ப்பார்க்கு ஓர்கோல் கொண்டு வா. தேவபிரானுக்கு ஓர்கோல் கொண்டு வா. காக்கையே, கண்ணன் தன்னை சினந்து எதிர்த்து நின்ற கம்சனை கொன்றான். கொக்கின் வடிவில் வந்த பகாசுரனின் வாயை கிழித்து வதைத்தான். கன்றுகளுக்கு முன்னே சென்று தான் ஓடுகின்ற வேகத்தால் வழியின் 2 பக்கமும் தன் கூந்தல் அலைவாய்கின்றது. இப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா. அந்த தேவபிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வருக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.